வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல நீங்க காஸ் விதி பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோல நீங்க என்னெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க மின் பாயம்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரான மின் புலத்துல ஒரு தட்டையான பரப்பு வைக்கப்படும் போது அதை கடந்து செல்லக்கூடிய மின் பாயத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சீரற்ற ஒரு மின் புலத்துல ஒரு ஆர்பிட்ரரி ஷேப், அதாவது ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வைக்கப்படும் போது அதன் வழியாக கடந்து செல்லக்கூடிய மின் பாயத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. அடுத்தபடியா ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின் பாயத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. கடைசியாக நம்ம காஸ் லாவை தெளிவாக பார்க்க போறோம். சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர்ல நீங்க கூலும்ஸ் லாவை பயன்படுத்தி பல கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு புள்ளி மின் துகள்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அதை நம்ம கூலும் லா பயன்படுத்தி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு புள்ளி மின் துகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய மின் புலத்திற்கான மதிப்பையும் நம்ம கூலும் லாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வேற என்ன நீங்க கூலும் லாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, பல புள்ளி மின் துகள்கள் கொண்ட ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவற்றின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உருவாகக்கூடிய மின் புலம், அதுவும் கூலும் லாவை பயன்படுத்தியிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மின் துகள்கள் தொடர் பரவல்ல இருக்கும் போது அந்த அமைப்பின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலம், இதுவே நம்ம கூலும் லாவை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா இதே கால்குலேஷன்ஸை பண்றதுக்கு நம்ம இன்னொரு புதிய மெத்தட், ஒரு புதிய விதியை நம்ம கத்துக்க போறோம். இதுதான் காஸ் விதி. ஏன் இந்த மின்புலத்தை கணக்கிடுறதுக்கு காஸ் விதின்ற இன்னொரு விதி தேவைப்படுகிறது? ஏன் கூலும் லாவை மட்டுமே வைத்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தோணுது இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம காஸ் லாவை பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பேரிசன், காஸ் லாவை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கு காஸ் லாவை பயன்படுத்தி மின்புலம் கண்டுபிடிக்கும் போது எப்படி இருக்கிறது, அதே நேரம் நம்ம கூலும் லாவை பயன்படுத்தி மின்புலம் கண்டுபிடிக்கும் போது அந்த கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராசஸ் எப்படி இருக்கு, இந்த ரெண்டையும் ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது நமக்கு ஏன் காஸ் லான்ற ஒரு லா தேவைப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதனால இந்த கேள்விக்கான பதிலை நம்ம காஸ் லா பற்றி தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் இந்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல அடிப்படையில காஸ் லாங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ் லாங்கிறது ஒரு மூடிய பரப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிகர மின்னூட்டத்தையும் அந்த பரப்பில் இருக்கக்கூடிய மின் புலத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விதி, அதுதான் காஸ் லா. சரி, இது என்ன அப்படிங்கறத வாங்க ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜை பாக்குறீங்க. இங்க பாக்குறீங்க இல்லையா, பிளஸ் கியூங்கிற பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுத்தி ஒரு மின்புலம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மின்புலத்தை நம்ம எப்படி காட்டுவோம்? மின்புல கோடுகளின் வாயிலாக காட்டுவோம் இல்லையா? அந்த மின்புல கோடுகளை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடிய காரணத்தினால மின்புல கோடுகள் ஆரத்தின் வழியே வெளிநோக்கிய டைரக்ஷன்ல இருக்கு. சரி, இப்போ நாம இந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய மின்புலத்துல ஒரு இமேஜினரியான ஒரு சர்ஃபேஸை நம்ம எடுத்துப்போம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்ஃபேஸ் பரப்பு எப்படிப்பட்ட பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோள வடிவமான ஒரு பரப்பு. 2 டைமென்ஷனலாக இருக்கிறதுனால இங்க உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி போடப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பியர், ஒரு கோளக வடிவமான ஒரு பரப்பு நடுவுல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதை சுற்றி ஒரு கோளக வடிவமான பரப்பு ஒரு குறிப்பிட்ட தொலைவில், அந்த தொலைவை நம்ம ஒரு ஆர் அப்படிங்கிற தொலைவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பிளஸ் கியூங்கிற சார்ஜினுடைய மின்புலம் இந்த 24 மின்புல கோடுகளின் வாயிலாக நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் இங்க 24 மின்புல கோடுகள் இருக்கு. இப்போ இந்த பிளஸ் கியூங்கிற சார்ஜினுடைய மின்புலம் இந்த 24 கோடுகளின் வாயிலாக இங்க காட்டப்பட்டிருக்கு. நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பரப்பை தாண்டி இந்த மின்புல கோடுகள் ஊடுருவி போறதை நீங்க பாக்குறீங்க. அப்போ இந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியின் மேல் இருக்கக்கூடிய மின்புல வெக்டர்களை நம்ம வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க. அது இது போலதான் இருக்கும். இப்போ இந்த பரப்பை தாண்டி செல்கின்ற இந்த மின்புல வெக்டர்கள், எத்தனை மின்புல வெக்டர்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. மொத்தம் 24 மின்புல கோடுகள் வரையப்பட்டிருக்கு. அப்படின்னா மொத்தம் 24 மின்புல வெக்டர்கள் இந்த பரப்பை தாண்டி அதை ஊடுருவி வெளிநோக்கி செல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்ப இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் இன்னொரு சார்ஜ் எடுத்திருக்கேன். இப்ப நான் இங்க முதல்ல சொல்லும் போது எனக்கு பிளஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜினுடைய மின்புல கோடுகள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப இந்த கேஸ்ல நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது தெரியலன்னு வச்சுப்போம்.
இப்போ இதனுடைய மின்புல கோடுகள் அந்த சார்ஜுக்கு தகுந்தாற் போல இந்த மின்புல கோடுகள் வந்து இங்கே வரையப்பட்டிருக்கு. இப்போ இதே போல நம்ம ஏற்கனவே எடுத்தது போலவே நம்ம ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், ஒரு கற்பனையான ஒரு பரப்பை நம்ம வந்து எடுத்துப்போம். இங்கேயும் வந்து நம்ம ஒரு புள்ளி மின்துகளை தான் வந்து சார்ஜ் கான்ஃபிகரேஷனாக எடுத்திருக்க காரணத்தினால அதை சுற்றி வந்து ஒரு கோளக வடிவிலான ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பரப்பை வந்து நம்ம ஒரு இமேஜினரி சர்ஃபேஸாக எடுத்துப்போம். இப்போ இந்த மின்புல கோடுகள் வந்து இந்த கற்பனையான பரப்பை ஊடுருவி அதிலிருந்து வெளியே வருகிறது அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க. இப்போ இந்த மின்புல கோடுகள் வந்து இந்த பரப்பை தொடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மின்புல வெக்டர்களை நம்ம வந்து வரைவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல வந்து கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 மின்புல கோடுகள் வரையப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு மின்புல கோடும் இந்த பரப்பை விட்டு வெளியில வரக்கூடிய அந்த புள்ளியில நம்ம ஒரு மின்புல வெக்டர் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த மொத்தம் எத்தனை மின்புல வெக்டர்கள் இருக்கும்? மொத்தம் 12 மின்புல வெக்டர்கள் இருக்கும். சரி, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிளஸ் யூங்கிற சார்ஜ் எடுத்தோம் இல்லையா? இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது இந்த பரப்பை ஊடுருவி வெளியே வரக்கூடிய மின்புல வெக்டர்களின் எண்ணிக்கையை வந்து பார்க்கும்போது 24 வெக்டர்கள் இருந்தது. இந்த மொத்தம் இந்த ரெட் கலர்ல பாக்குறீங்க, இது மொத்தம் வந்து 24 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் இருக்கு. அதே இது இந்த இரண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா மொத்தம் 12 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த முதல் கேஸ்ல நம்ம கியூங்கிற சார்ஜ் இருக்கும்போது 24 மின்புல வெக்டர்கள் வந்து இதனுடைய மின்புலத்தை காட்டுச்சு. இப்ப அதே இது நமக்கு எவ்வளவு சார்ஜ்னு தெரியாது, ஆனா இந்த பரப்பை தாண்டி வெளியில வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் உடைய கவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 12 வெக்டர்கள் வந்து இந்த பரப்பை தாண்டி வெளியில வருது. அப்போ 24 வெக்டர் இருக்கும்போது சார்ஜ் வந்து பிளஸ் கியூவாக இருந்தது அப்படின்னா 12 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் வந்து இந்த பரப்பை தாண்டி வெளியே வருவதாக இருந்தால் இந்த சார்ஜ் என்னவாக இருக்கும்? சரி பாதியாக இருக்கும் இல்லையா? இங்க பிளஸ் கியூ அப்படின்னா இங்க வந்து சார்ஜ் என்னவாக இருக்கும்? பிளஸ் Q/2 இருக்கும். அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நாம ஒரு பரப்பை தாண்டி வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் உடைய எண்ணிக்கையை வைத்து அதற்கு உள்ளே அந்த பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து எவ்வளவு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதே தான் வந்து காஸ்லா சொல்லுது. காஸ்லா படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை தெரியும் போது நாம் அந்த பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கிட முடியும் அப்படிங்கறதா வந்து காஸ்லா. இது ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடியது. அதாவது பரப்பிலிருந்து வெளியே வரக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையையும் பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டத்தையும் தொடர்பு படுத்தக்கூடியது தான் வந்து காஸ்லா. சரி, இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுல நம்ம இதை எப்படி மேத்தமேட்டிக்கலா நம்ம இங்க எதுவுமே பண்ணல. இது நம்ம வந்து ஃபர்தராக மேத்தமேட்டிக்கலாக இது காஸ்லா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காஸ்லா வந்து இது ரெண்டையும் தொடர்பு படுத்துது. ஒரு மூடிய பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டத்தையும் அந்த மூடிய பரப்பிலிருந்து வெளியே வரக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையும் மின்புல வெக்டர்களின் எண்ணிக்கையும் தொடர்பு படுத்துது. காஸ்லா பத்தி காஸ்லா என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல வெக்டர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியணும். சரி, ஒரு பரப்பை தாண்டி வரக்கூடிய வெக்டர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து ஒரு தனி பெயர் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஜெனரல் கான்செப்ட். இது எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் இல்லாம இது வந்து மேக்னட்டிசம்க்கும் பொருந்தும். எங்கெல்லாம் வந்து ஃபீல்டு வெக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கோ அங்கெல்லாம் வந்து இது பொருந்தும். எங்கெல்லாம் புல வெக்டர்கள் இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து பொருந்தும். இப்ப பொதுவாக ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பரப்பை தாண்டி வரக்கூடிய புல வெக்டர்களின் ஃபீல்டு வெக்டர்ஸினுடைய எண்ணிக்கை, அதுதான் வந்து ஃப்ளக்ஸ். இப்ப இந்த கேஸ்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் பத்தி பேசுறதுனால மின்புல வெக்டர்களை பற்றி பேசுறதுனால இதை வந்து நம்ம மின் பாயம் அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம வந்து பின்னாடி மேக்னட்டிசம் லெசன் படிக்கும் போது நம்ம காந்தப்புல வெக்டர்கள் ஒரு பரப்பை தாண்டி வரும்போது அந்த காந்தப்புல வெக்டர்களின் எண்ணிக்கை நம்ம பார்க்கும்போது அதை வந்து நம்ம காந்த பாயம் அப்படின்னு சொல்லுவோம். மின் பாயத்துக்கு நாம வந்து ஃபை அப்படிங்கிற சிம்பிளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரி, இனி நாம வந்து மின் பாயத்தை வெவ்வேறு கேசஸ்க்கு மின் பாயத்தை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல நாம வந்து ஒரு சிம்பிள் கேஸ் எடுத்துக்க போறோம். நம்ம எடுத்துக்க போற கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சீரான மின்புலம், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு தட்டையான பரப்பு, ஒரு பிளாட் சர்ஃபேஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பரப்பின் வழியாக எவ்வளவு மின்புல வெக்டர்கள் மின்புல கோடுகள் அதை தாண்டி செல்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து கணக்கிட போறோம். பாருங்க, இதுதான் நம்மளுடைய சீரான மின்புலம். இதனுடைய மதிப்பு வந்து E வெக்டர்.
இப்போ இதில் ஒரு தட்டையான பரப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த தட்டையான பரப்பினுடைய ஏரியா வந்து ஏ. இப்படி இருந்தது அப்படின்னா இதன் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை. இப்போ இந்த பரப்பு வந்து எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரப்பு வந்து இந்த மின்புலம் இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு செங்குத்தான திசையில வந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா இதன் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? பையினுடைய மதிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலமுடைய மதிப்பு வந்து இ. அப்படின்னா மொத்தமாக இந்த ஏரியா ஏல இருக்கக்கூடிய மொத்த மின்புலம் என்னவாக இருக்கும்? இ இன்டு ஏ இல்லையா? இ இன்டு ஏ வந்து இதை கடந்து செல்லக்கூடிய மின்பாயத்தை நமக்கு வந்து கொடுக்கும். பாருங்க 5E இந்த மின்பாயம் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மின்பாயங்கிறனால 5Eங்கிற சிம்பிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 5E ஈக்குவல் டு இ இன்டு ஏ. இப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய கேஸ் 2. இப்போ கேஸ் 2 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மின்புலத்தினுடைய டைரக்ஷனுக்கு செங்குத்தாக இல்லாமல் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வந்து இந்த தட்டையான பரப்பு வைக்கப்பட்டிருந்தா அதன் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த மின்புல கோடுகளுடைய டைரக்ஷனுக்கு செங்குத்தாக பரப்பு வைக்கப்பட்டிருக்கும் போது அதன் வழியாக செல்லக்கூடிய மின்பாயம் அல்லது மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கை வந்து மேக்சிமமாக இருக்கும் இல்லையா? அதே இது அந்த பரப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வைக்கப்படும் போது என்ன ஆகும்? அதன் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை குறையும். சரி, அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்பாயமும் குறையும். சரி, அந்த மின்பாயத்தை நம்ம எப்படி கணக்கிடுவது? அப்ப அதுக்கு முதல்ல வந்து பிளாட் சர்ஃபேஸ் வந்து இந்த மின்புல கோடுகளோடு என்ன கோணத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியணும். அதை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏரியாவை வந்து நம்ம ஒரு வெக்டர் குவான்டிட்டியாக டிஃபைன் பண்ண போறோம். வழக்கமாக ஏரியாங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி தானே. இப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஏரியாங்கிறது என்னது? அதோடைய லென்த் இன்டூ அதனுடைய பிரெத் இல்லையா? அதனுடைய நீளம் மல்டிப்ளைட் பை அதனுடைய அகலம். அப்போ அதில் எப்படி வந்து ஏரியா வந்து வெக்டர் குவான்டிட்டி ஆக முடியும்? ஏரியாவை எப்படி வெக்டர் குவான்டிட்டியாக டிஃபைன் பண்ணுறது? அப்படி டிஃபைன் பண்ணால் அதனுடைய மேக்னிடியூட் என்ன, அதனுடைய டைரக்ஷன் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு வந்து பதில் தெரியணும். இப்போ வாங்க முதல்ல ஒரு ஓப்பன் சர்ஃபேஸுக்கும் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸுக்கும் ஏரியா வெக்டரை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு தட்டையான பரப்பு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சர்ஃபேஸுக்கு அந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில அந்த ஏரியா வெக்டரினுடைய திசை இருக்கும். இந்த ஏரியா வெக்டருக்கு நம்ம வந்து ஏ வெக்டர் அப்படிங்கிற பேரை கொடுப்போம். இப்போ இந்த ஏரியா வெக்டருடைய மேக்னிடியூட் எண் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த ஏரியா என்னவோ அந்த பரப்பளவு என்னவோ அதுதான் வந்து இந்த ஏரியா வெக்டருடைய மேக்னிடியூடாக இருக்கும். அப்போ ஏரியா வெக்டர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏஎன் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதனுடைய இந்த ஏரியா வெக்டருடைய மேக்னிடியூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பரப்பளவு எவ்வளவோ அதுதான் அதனுடைய மேக்னிடியூட் எண் மதிப்பு. அதனுடைய திசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில தான் அந்த ஏரியா வெக்டருடைய டைரக்ஷன் இருக்கும். நம்ம அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டரை என் கேப் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறதுனால ஏரியா வெக்டர் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏஎன் கேப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அப்போ இந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில ஏரியா வெக்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோமே. அப்படின்னா பரப்புக்கு செங்குத்தான திசைங்கும் போது அது இப்படி மேல் நோக்கியும் இருக்கலாம், இப்படி கீழ் நோக்கியும் இருக்கலாம் இல்லையா? இந்த ரெண்டுல எந்த டைரக்ஷன் நம்ம வந்து ஏரியா வெக்டரை டிஃபைன் பண்றது? ஒரு ஓப்பன் சர்ஃபேஸை பொறுத்த அளவுக்கு ஓப்பன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லும் போது அதற்குள்ள வந்து எந்த விதமான ஒரு வால்யூமையும் என்க்ளோஸ் பண்ணாத ஒரு சர்ஃபேஸ், ஒரு பருமனை கொள்ளாத ஒரு சர்ஃபேஸை தான் நம்ம வந்து ஓப்பன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ ஒரு ஓப்பன் சர்ஃபேஸாக இருக்கும்போது அந்த பரப்புல வந்து நம்ம ஏரியா வெக்டரை மேல் நோக்கியும் டிஃபைன் பண்ணலாம், கீழ் நோக்கியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம், எந்த டைரக்ஷன்ல வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். ஆனா அது பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கணும், அவ்வளவுதான். என்ன ஒரே கண்டிஷன் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வியில் இந்த மாதிரி ஏரியா வெக்டர் நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் அதை பயன்படுத்துறோமோ நம்ம மேல் நோக்கி அதோட டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம், என் கேப்போட டைரக்ஷன் வந்து மேல் நோக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து கன்சிஸ்டன்டா மேல் நோக்கி எடுத்துக்கணும். அல்லது நம்ம கீழ் நோக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லா கேஸ்லயும் இது கன்சிஸ்டன்டா கீழ் நோக்கி எடுக்கணும், அவ்வளவுதான். தவிர இது மேல் நோக்கி தான் இருக்கணும் கீழ் நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கண்டிஷனுமே இல்லை. ஆனா அதே இது ஒரு மூடிய பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூடிய பரப்பு அப்படின்னா எப்படிப்பட்ட பரப்பு? ஒரு பரப்பிற்குள்ள ஒரு வால்யூம், ஒரு பரப்பிற்கு ஒரு பருமன் இருக்கும்போது அதை நம்ம வந்து ஒரு மூடிய பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்லேயே இது வந்து ஒரு ஏரியா மட்டுமே இருக்கும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பரப்பளவு ஒரு ஏரியா மட்டுமே இருக்கும், அதில் வந்து ஒரு வால்யூம் இருக்காது. இப்போ இது அது வந்து ஒரு 2D ஸ்ட்ரக்சர். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு முப்பரிமாண பொருள். இப்போ முப்பரிமாண பொருளாக இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு வால்யூம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொருளை எடுக்கும்போது நம்ம இங்கே வந்து ஏரியா வெக்டரை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு மூடிய பரப்பிற்கு எப்பவுமே வந்து ஏரியா வெக்டர் வந்து உள்ளிலிருந்து வெளிநோக்கிய டைரக்ஷன்ல அந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க வந்து ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த ஸ்பியர்ல நான் 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் காட்டியிருக்கேன். ஏன் 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் காட்டியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷன் மாறப்போகுது இல்லையா? இப்போ பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷன் நீங்க ஒரு ஸ்பியரை பொறுத்தளவுக்கு, ஒரு கோளகத்தை பொறுத்தளவுக்கு என்னவாக இருக்கும்? அந்த கோளகத்தினுடைய மையத்திலிருந்து அதனுடைய ஆரத்தின் வழியே வெளிநோக்கிய டைரக்ஷன் தான் வந்து அந்த பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷனாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம எங்க வந்து எந்த இடத்துல நம்மளுடைய பரப்பை நம்ம எடுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷன் மாறும். அதனாலதான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ், டெல்டா A1, டெல்டா A2, டெல்டா A3ன்னு 3 டிஃப்ரெண்ட் ஏரியா செக்மெண்ட்ஸை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ டெல்டா A1 பார்த்தீங்கன்னா, டெல்டா A1ல அந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டரை நான் N1 கேப் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெல்டா A2 நான் எடுத்திருக்க இந்த சின்ன ஏரியா செக்மெண்ட்டுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டருக்கு நான் N2 கேப் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கேன். இப்படிதான் வந்து ஒரு மூடிய பரப்பிற்கு நம்ம வந்து ஏரியா வெக்டரை வந்து டிஃபைன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம திரும்ப நம்மளுடைய கேள்விக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு பரப்பு எடுத்துக்கிட்டோம். இந்த பரப்பு வந்து செங்குத்தாக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புல வெக்டரோடு செங்குத்தாக வைக்கப்படாமல் அது வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோணத்தை காட்டுவதற்காக நான் இப்போ எப்படி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஏரியா வெக்டரை நான் வந்து டிஃபைன் பண்ண போறேன். இப்போ இது என்னுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? இந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில இருக்கும். இதை நான் எங்க வேணாலும் போடலாம் இல்லையா? எங்க போட்டாலுமே ஏரியா வெக்டருடைய டைரக்ஷன் இந்த கேஸ்ல வந்து சேமா தான் இருக்கும். ஏன் சேமா இருக்கும்? ஏன்னா இது வந்து எப்படிப்பட்ட சர்ஃபேஸ்? வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ். இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்ல நான் இங்க ஒரு ஏரியா வெக்டர் போட்டாலும் சரி, இங்க ஏரியா வெக்டர் போட்டாலும் சரி, இல்லை எந்த புள்ளியில ஏரியா வெக்டர் போட்டாலும் ஏரியா வெக்டருடைய டைரக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷன். அந்த பரப்பிற்கு செங்குத்தான திசை வந்து ஒரு குறிப்பிட்ட திசையாக தான் இருக்கும் இல்லையா? அப்ப நான் ஏதோ ஒரு புள்ளியில இந்த ஏரியா வெக்டர் நான் வரைகிறேன். இப்போ இங்க பாருங்க, நான் இங்க ஒரு புள்ளி எடுத்திருக்கேன். இந்த புள்ளி நான் இந்த ஏரியா வெக்டரை வரைகிறேன். இதுதான் என்னுடைய ஏரியா வெக்டர். இப்போ இதனுடைய மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? இந்த பரப்பினுடைய ஏரியா ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதனுடைய இந்த ஏரியா வெக்டருடைய மேக்னிடியூட் வந்து இந்த ஏவாக இருக்கும். அதனுடைய டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? இந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில இந்த ஏரியா வெக்டர் இருக்கும். சரி, இப்போ இதற்கும் நம்மளுடைய மின்புல வெக்டருக்கும் இதே புள்ளியில நான் என்ன பண்றேன்னா, இந்த புள்ளிக்கு ஒரு பேர் Pங்கிற ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதே புள்ளியில் நம்ம என்ன பண்ணலாம்னா, மின்புல வெக்டருடைய டைரக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இது மின்புல வெக்டர் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு மின்புலம்? ஒரு சீரான மின்புலம் இல்லையா? அப்போ எல்லா மின்புல வெக்டருடைய டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனாக தான் இருக்கும். மேக்னிடியூடும் ஒரே மேக்னிடியூடாக தான் இருக்கும். சரி, இப்போ இங்கே பாருங்க, இதுதான் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதற்கும் என்னுடைய ஏ வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் இது வந்து இந்த எந்த அளவுக்கு இந்த தட்டையான பரப்பு வந்து சாய்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத எனக்கு கொடுக்கும் இல்லையா? சரி, பாருங்க, அந்த கோணத்தை நான் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரி, இப்படி இருந்தது அப்படின்னா இந்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வந்து இந்த ஏரியா வெக்டரை வந்து நம்ம இந்த இ வெக்டருடைய டைரக்ஷன்ல ஏரியா வெக்டருடைய மதிப்பு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏரியா வெக்டரை நம்ம வந்து கீழே ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ கீழே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வருது இல்லையா இந்த நீளம், இதுதான் வந்து நம்ம இந்த ஏரியா வெக்டர் நம்ம கீழே இ வெக்டருடைய டைரக்ஷன் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஏரியா வெக்டருடைய கூறு இதுதான். இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருக்கு. இதனுடைய லென்த் வந்து ஏ அப்படின்னா இந்த கூறினுடைய லென்த் என்னவாக இருக்கும்? ஏ காஸ் தீட்டா இல்லையா? ஏ காஸ் தீட்டா. சரி, இப்போ நமக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரும் ஏரியா வெக்டருடைய கூறும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபையினுடைய மதிப்பு, ஃபை அதாவது மின்பாயம், இதை தாண்டி வரக்கூடிய மின்பாயம் வந்து எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா E into A into cos theta. பாருங்க, phi E அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய ஃப்ளக்ஸ்னால phi E equal to E into A into cos theta. சரி, இப்போ நம்ம அடுத்து மூணாவது கேஸ் பார்க்கலாம். இதான் நம்மளுடைய கேஸ் 3. கேஸ் 3 எப்படிப்பட்ட கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய தட்டையான பரப்பை வந்து மின்புல கோடுகள் இருக்கக்கூடிய டைரக்ஷன்லயே அல்லது அதுக்கு இணையான டைரக்ஷன்ல நம்ம வந்து வைப்போம். இப்ப பாருங்க, மின்புல கோடுகளை பாக்குறீங்க, அதுக்கு இணையான டைரக்ஷன்ல இந்த தட்டையான பரப்பும் வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்தா இந்த பரப்பை ஊடுருவி மின்புல கோடுகள் செல்லுமா? இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா? இது மின்புல கோடுகளுக்கு இணையான டைரக்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால இதை தொட்டு கொண்டு வேணா செல்லுமே தவிர இதை ஊடுருவி எதுவுமே வந்து செல்லாது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? ஏன்னா இங்க ஒரு மின்புல கோடு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி போகும்? அது வந்து இப்படியே இதை தொட்டு கொண்டுதான் போகுமே தவிர இதை ஊடுருவி இதை பெனிட்ரேட் பண்ணி அதை தாண்டி உள்வழியாக அதன் வழியாக போகாது இல்லையா? அப்போ இதன் வழியா நம்ம மின்பாயம்ங்கிறது என்ன சொல்றோம்? மின்பாயங்கிறது தட்டையான பரப்பை
தாண்டி செல்லக்கூடிய ஊடுருவி செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த ஓரியன்டேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பரப்பை தாண்டி எந்த மின்புல கோடுகளும் செல்லாது. அப்படி இருக்கும்போது அப்ப ஃபையினுடைய மதிப்பு ஃபை அதாவது மின் பாயத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? இந்த கேஸில் 0வாக இருக்கும். இப்போ இங்க ஏரியா வெக்டர் பாருங்க, இப்படி இருக்கும்போது இந்த பரப்பு இப்படி இருக்கும்போது இதனுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? இந்த பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த பரப்பிற்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு? இது வந்து 90 டிகிரிஸ். அப்போ இந்த ஏரியா வெக்டரும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்போது இந்த மின் பாயம் வந்து அந்த பரப்பை தாண்டி செல்லக்கூடிய மின் பாயம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்த 3 கேசஸையும் நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி இதன் மூலமாக ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு தட்டையான பரப்பு வைக்கப்பட்டிருக்கும் போது அதற்கான மின் பாயத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பொதுவான ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம நம்ம 3 கேசஸ் பார்த்தோம் இல்லையா? ஒரு கேஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பரப்பு வந்து இந்த மின்புல கோடுகளுக்கு இணையான டைரக்ஷனில் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது பரப்பினுடைய ஏரியா வெக்டருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரிஸ். அப்படி இருக்கும்போது நமக்கு அதை தாண்டி எந்த மின்புல கோடுகளும் இதை ஊடுருவி எந்த மின்புல கோடுகளும் செல்லாது, பெனிட்ரேட் பண்ணி எதுவுமே போகாது. அதனால இந்த மின் பாயத்தினுடைய மதிப்பு வந்து 0வாக வந்தது. இன்னொரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த மின்புல கோடுகளுக்கு செங்குத்தான திசையில நம்ம இந்த பரப்பை வைக்கிறோம். அப்ப பரப்பு வெக்டர் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? ஏரியா வெக்டர் வந்து பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? அப்ப இந்த புள்ளியில் நம்ம இந்த ஏரியா வெக்டர் நான் வரைஞ்சேன் அப்படின்னா அதுவும் வந்து இதே டைரக்ஷன்ல, இந்த மின்புல கோடு என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் இல்லையா ஏரியா வெக்டர். சரி, அப்ப ஏரியா வெக்டருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கும் இந்த கேஸ்ல வந்து ஆங்கிள் என்ன ஆங்கிள் இருக்கு? ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணம் தீட்டா வந்து 0 இல்லையா? 0 டிகிரிஸ். அதே மாதிரி இந்த கேஸ்ல வந்து தீட்டா வந்து எவ்வளவு? தீட்டா வந்து இந்த கேஸ்ல 90 டிகிரிஸ். சரி, அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பாயத்தினுடைய மின் பாயம், இதை தாண்டி வரக்கூடிய மின் பாயத்தினுடைய மதிப்பு எவ்வளவு வருது? E × A அப்படி சொல்லி பார்த்தோம். அடுத்து இன்னொரு கேஸ் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இந்த பரப்பை வைக்கும்போது, செங்குத்தாக இல்லாமல் ஒரு கோணத்தில் இந்த பரப்பை வைக்கும்போது அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இதுக்குரிய ஏரியா வெக்டர் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஏ வெக்டர் இங்க இருக்கு. ஏ வெக்டருக்கும் இ வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் தீட்டாவாக இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸினுடைய மதிப்பு வந்து EA cos தீட்டாக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்ப நமக்கு இந்த 3 கேசஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன புரியுது? தீட்டா 90 டிகிரிஸாக இருக்கும்போது ஃபை வந்து 0வாக இருக்கு. தீட்டா 0 டிகிரிஸாக இருக்கும்போது ஃபையினுடைய வேல்யூ, அதாவது மின் பாயத்தினுடைய மதிப்பு வந்து மேக்சிமம் வேல்யூ EAவாக இருக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மதிப்பாக இருக்கும்போது EA cos தீட்டாக்கு சமமாக இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? இந்த ஃபை வந்து நம்ம E வெக்டர் டாட் A வெக்டர்னு எழுதலாமா? ஏன்னா E வெக்டர் டாட் A வெக்டர் நம்ம எழுதும் போது அதை நம்ம டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம்? E வெக்டரினுடைய எண் மதிப்பு E, A வெக்டரினுடைய எண் மதிப்பு A இன்டூ அது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணத்தினுடைய காஸ் மதிப்பு. அப்ப EA cos தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்ப இந்த ஃபார்முலா நம்ம பொதுவான ஃபார்முலா நம்ம எழுதலாமா அப்படிங்கிறத இந்த 3 கேஸ்க்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த A வெக்டருக்கும் E வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் 90 டிகிரிஸ். அப்போ cos 90 என்ன ஆகும்? cos 90 மதிப்பு 0. அப்ப ஃபை வந்து 0வாக ஆயிடும். அதேதான் நமக்கு இங்க வருது இல்லையா? இப்போ ரெண்டாவது கேஸ்க்கு வருவோம். ரெண்டாவது கேஸ்ல தீட்டாவினுடைய மதிப்பு வந்து எவ்வளவு? 0. cos 0 எவ்வளவு? 1 இல்லையா? அப்போ ஃபையினுடைய மதிப்பு EA. இதுவும் சரியாக வருது. இப்போ தீட்டாவுடைய மதிப்பு வேற ஏதாவது இருந்தது, மூணாவது கேஸ்க்கு வேற ஏதாவது ஒரு மதிப்பாக இருந்தது அப்படின்னா EA cos தீட்டாக்கு சமமாக வரும். அப்போ இதுவும் சரியாக வருது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சீரான நம்மளுடைய மின்புலம் வந்து ஒரு சீரான மின்புலமாக இருந்து நம்ம ஒரு தட்டையான பரப்பை வந்து அதுல அந்த மின்புலத்தின் குறுக்கே வைப்பதாக இருந்தால், மின்புறத்தில் வைப்பதாக இருந்தால் அங்கே உருவாகக்கூடிய மின் பாயத்துக்கான பொதுவான சமன்பாடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபை E வெக்டர் டாட் A வெக்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணா EA cos தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் கேஸ் எடுத்துக்கிட்டு நம்ம சீரான மின்புலம் எடுத்துக்கிட்டோம், தட்டையான பரப்பு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு சீரற்ற மின்புலம் ஒரு ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி ஷேப், அதாவது ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ்ல அதை தாண்டி வரக்கூடிய மின்பாயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து நாம வந்து ஒரு சீரற்ற மின்புலத்துல ஒரு ஏதோ ஒரு வடிவம் உள்ள ஒரு பொருள், ஒரு ஆர்பிட்ரரி ஷேப் கொண்ட ஒரு பொருளை வந்து நம்ம வைக்கும் போது அதன் வழியாக அதை கடந்து செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை, அதாவது மின்பாயம், அதை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்போ இங்கே பாருங்க, இந்த படம் வந்து உங்கள் பாடப்புத்தகத்துல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே இ வெக்டர்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எப்படி நான் வந்து இது ஒரு சீரற்ற மின்புலம், ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எப்படி சொல்கிறேன்? இங்கே மின்புல கோடுகளுடைய திசைகளை பாருங்க. ஒரு மின்புல கோடும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குதுங்கிறத பார்க்குறீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மின்புல கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியும் பாருங்க. இது வந்து ஒன்றுக்கொன்று இணையாக இல்லை. ஒரு இப்போ இந்த மின்புல கோடு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி போகுது, இந்த மின்புல கோடு இப்படி போகுது, ரெண்டும் விரிந்து போகிறது. அப்போ அதனுடைய மின்புல கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையாக இல்லை. மின்புல கோடுகளுடைய டைரக்ஷனும் வந்து ஒன்றுன்னு வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது இது ஒரு சீரற்ற மின்புலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து இந்த பரப்பை பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த பரப்பு எப்படி இருந்தது? அது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸாக இருந்தது இல்லையா? இப்போ ஃபிளாட் சர்ஃபேஸாக இருக்கும்போது அந்த பரப்பு முழுக்க எந்த புள்ளியில நான் வந்து ஏரியா வெக்டரை எடுத்தாலுமே அந்த ஏரியா வெக்டரினுடைய டைரக்ஷன் மற்றும் அதனுடைய மேக்னிடியூட் ரெண்டுமே வந்து சமமான மதிப்பை கொண்டதாக இருக்கும். ஆனா அப்படின்னா இந்த பரப்புக்கு சொல்ல முடியாது இல்லையா? இந்த பரப்பு வந்து பாருங்க, ஷேப்பை பாருங்க, இது வந்து ஒரு சீரற்ற பரப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட பரப்பின் பரப்பை கடந்து செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலையும் என்னுடைய மின்புலமும் மாறுது, என்னுடைய ஏரியா வெக்டருடைய டைரக்ஷனும் மாறுது இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி கேஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இந்த மாதிரி கேஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த பரப்பு முழுக்க சிறு சிறு பரப்பு கூறுகளாக பிரிப்போம். இங்க பாருங்க, ஒரு சிறிய பரப்பு கூறை நீங்க இங்க பாக்குறீங்க. இந்த பரப்பு கூறினுடைய ஏரியா வெக்டர் வந்து இங்கே டெல்டா ஏஐ வெக்டர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த பரப்பு கூறில் இருக்கக்கூடிய மின்புல வெக்டர், இந்த பரப்பு கூரை தாண்டி செல்லக்கூடிய மின்புல வெக்டர், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஐ வெக்டர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த பரப்பு கூரை தாண்டி செல்லக்கூடிய மின்புல கோடு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த குறிப்பிட்ட புள்ளியில், இந்த புள்ளியில் அந்த கோட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட், ஒரு தொடுவரை கோடு நம்ம வரையும் போது நமக்கு வந்து மின்புல கோடினுடைய டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். அது இங்கே வந்து இஐ வெக்டர் அப்படி சொல்லி மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஏஐலாம் மார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இந்த பரப்பு கூறு முழுக்க பல ஏரியா காம்பனன்ட்ஸ் எடுக்க போகிறோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பரப்பு கூறு, இது ஒரு பரப்பு கூறு, அந்த மாதிரி நம்ம இந்த பரப்பு முழுக்க நம்ம வந்து சிறு சிறு பரப்பு கூறுகளாக பிரிக்க போகிறோம். இது ஒன்றுக்கும் நம்ம வந்து இப்போ இதை வந்து நான் டெல்டா ஏ1 அப்படின்னு பேர் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் டெல்டா ஏ2 அப்படின்னு பேர் கொடுக்கலாம். டெல்டா ஏ3, டெல்டா ஏ4 அப்படின்னு கொடுத்துட்டே போகலாம் இல்லையா? அது மாதிரி நான் ஐ வரைக்கும் கொடுக்குமா? பொதுவாக நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி என்னென்னு எழுதலாம்? டெல்டா ஏஐ வெக்டர்னு எழுதலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் இப்போ இதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா E1 வெக்டர்னு எழுதலாம். இதன் வழியாக இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் நான் வந்து E2 வெக்டர்னு எழுதலாம். அப்போ பொதுவாக ஜெனரலைஸ் பண்ணி எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? EI வெக்டர் அப்படி சொல்லி எழுதுவோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம இந்த பரப்பை சிறு சிறு பரப்பு கூறுகளாக பிரிச்சுட்டோம். ஒவ்வொரு பரப்பு கூறுலையும் நம்ம வந்து மின்புல வெக்டரையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏரியா வெக்டரையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சிறிய பரப்பு கூறின் வழியாக செல்லக்கூடிய மின்பாயம் அல்லது அந்த சிறிய பரப்பு கூரை கடந்து செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? phi ஈக்குவல் டு E வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே இது நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம் இல்லையா? இந்த அப்ளை பண்ணும்போது இப்போ ஒரு காம்பனண்ட், இப்போ நான் முதல்ல இது E1 இந்த டெல்டா ஏ1 அப்படிங்கிற பரப்பு கூறுக்கு பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு வரக்கூடியது டெல்டா phi1 அப்படிங்கிற பேர் நான் கொடுத்துக்கிறேன். டெல்டா phi1 வந்து எதற்கு சமமாக இருக்கும்? E வெக்டர், அதனுடைய வெக்டர் வந்து E1 வெக்டர் டாட் ஏ வெக்டர், அதனுடைய ஏரியா வெக்டர் வந்து டெல்டா ஏ1 வெக்டர். அதே மாதிரி இந்த இரண்டாவது பரப்பு கூறு டெல்டா ஏ2க்கு நான் பண்ணும்போது அதற்குரிய மின் பாயத்துக்கு நான் டெல்டா phi2ங்கிற பேர் கொடுக்குறேன். அதை நான் என்னென்னு எழுதலாம்? அதனுடைய மின்புலத்திற்கான கூறு டாட் அதனுடைய ஏரியா வெக்டர், அப்போ டெல்டா ஏ2 வெக்டர். இப்போ இப்படியே நான் வந்து பண்ணிகிட்டே போனேன் அப்படின்னா டெல்டா மொத்தம் n காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டெல்டா phi n ஈக்குவல் டு En வெக்டர் டாட் டெல்டா ஏஎன் வெக்டர் அப்படி சொல்லி நான் கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு பரப்பு கூறுக்கும் தனித்தனியாக நான் மின்பாயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ மொத்தமாக இந்த மொத்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்பாயம்ங்கிறது, கடந்து செல்லக்கூடிய மின்பாயம்ங்கிறது என்னது? இது எல்லாத்தினுடைய அடிஷன் இல்லையா? அப்போ மொத்த மின்பாயத்துக்கு நான் ஃபைன்னு பேர் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும்? டெல்டா phi1 ப்ளஸ் டெல்டா phi2 ப்ளஸ் டெல்டா phi3 அப் டு டெல்டா phi-nக்கு சமமாக இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இங்கே பாருங்க, phi-ங்கிறது மொத்தமாக இந்த ஃபார்முலாவை பாருங்க. phi-ங்கிறது இந்த பரப்பை கடந்து செல்லக்கூடிய மின்பாயம்.
அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தினுடைய டெல்டா ஃபை 1 ப்ளஸ் டெல்டா ஃபை 2 ப்ளஸ் டெல்டா ஃபை 3 அப் டு டெல்டா ஃபை n வரைக்கும். டெல்டா ஃபை 1ன்றது என்னது? E1 வெக்டர் டாட் டெல்டா A1 வெக்டர். அதான் இங்கே பார்க்குறீங்க இல்லையா? E1 வெக்டர் டாட் டெல்டா A1 வெக்டர். அதே மாதிரி ப்ளஸ் டெல்டா ஃபை 2 அது எவ்வளவு? E2 வெக்டர் ப்ளஸ் டெல்டா A2 வெக்டர். அதே மாதிரி டெல்டா ஃபை 3 E3 வெக்டர் டாட் டெல்டா A3 வெக்டர். இப்படியே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே போய் எது வரைக்கும் ஆட் பண்ணுறோம்? மொத்தம் n இந்த மொத்த பரப்புகளையும் நம்ம வந்து n பரப்பு கூறுகளாக பிரிச்சிருந்தோம் அப்படின்னா En வெக்டர் டாட் டெல்டா An வெக்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? இதை வந்து நம்ம சிக்மா, ஏன்னா மொத்தமாக சம் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? சிக்மா. இதை மொத்தமாக வந்து நம்ம எப்படி எழுதலாம்? EI ஜென்ரலைஸ் பண்ணி இல்லையா 1 2 3 4 n வரைக்கும் இருக்குது. நம்ம எப்படி எழுதலாம்? EI வெக்டர் டாட் டெல்டா AI வெக்டர் ஐயோடைய மதிப்பு வந்து 1லிருந்து n வரை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா? சரி, இப்போ நம்ம இந்த ஒரு பரப்பு கூறிலையும் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து ஒரே மதிப்பை கொண்டதாக நம்ம வந்து எடுத்திருக்கோம் இல்லையா? ஏன்னா நம்ம சீரான மின்புலத்துக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து அந்த பரப்புக்கூறுக்கு உள்ள அந்த மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு சீரான மதிப்பாக இருக்கிறதாக நம்ம எடுத்திருக்கோம். அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டெல்டா ஏஐ வந்து எப்படி இருக்கணும்? டெல்டா ஏஐ வந்து மிக மிக சிறிய ஒரு மதிப்பாக, அதாவது டென்ஸ் டு 0வாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறிய மதிப்பாக இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து நம்ம இன்டெகிரேஷனால மாற்றலாம் இல்லையா? இது மாற்றணும் அப்படின்னா எப்படி வரும் பாருங்க. phi ஈக்குவல் டு இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதலாம். அப்போ ஒரு சீரற்ற மின்புலத்துல ஒரு சீரற்ற ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பரப்பு இருக்கும்போது நம்ம அதனுடைய அதை கடந்து செல்லக்கூடிய மின்பாயத்தை கணக்கிடுவதற்கான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தொகையிடல் மூலமாக தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ தொகையிடல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிறு 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 பரப்பு கூறுகளாக பிரிக்கணும் இல்லையா? அப்போ அதே மாதிரி டிஏ வெக்டர்ன்ற மாதிரி ஒரு சிறிய பரப்பு கூறு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சிறிய பரப்பு கூறில் இருக்கக்கூடிய மின்புலம் வந்து இ வெக்டர், தாண்டி செல்லக்கூடிய மின்புலம் நம்ம இ வெக்டர், சீரான மின்புலம்னு எடுத்துக்கிறோம் இ வெக்டர்னு. அப்போ இ டாட் டிஏ பண்ணிட்டு அதை மொத்த பரப்பிற்கும் உரிய லிமிட்ஸை கொடுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரப்பை தாண்டி செல்லக்கூடிய மின்பாயம் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். சரி சரி இப்போ ஒரு சீரற்ற மின்புலத்துல ஒரு ஆர்பிட்ரியான ஒரு ஷேப், ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளை தாண்டி செல்லக்கூடிய மின்பாயம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே ஃபார்முலாவை நம்ம வந்து ஒரு சீரான மின்புலத்துல ஒரு தட்டையான பரப்பு இருக்கும்போது அதை தாண்டி செல்லக்கூடிய மின்பாயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா phi e ஈக்குவல் டு இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? இ வெக்டரினுடைய எண் மதிப்பு டிஏ வெக்டரினுடைய எண் மதிப்பு அது ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணத்தினுடைய காஸ் மதிப்பு இல்லையா? காஸ் தீட்டா. ஒரு சீரான மின்புலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த மின்புலத்தினுடைய அந்த மின்புலம் இருக்கக்கூடிய பகுதி முழுக்க இந்த மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒரு மாறிலியாக இருக்கும். அப்போ இந்த இன்டெகிரேஷன்ல இருந்து நம்ம ஈயை வந்து வெளியில் எடுத்துடலாம். அதே போல இந்த காஸ் தீட்டா வந்து எதை காட்டுகிறது? அந்த பரப்பு இந்த மின்புலத்தினோடு என்ன கோணத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத அந்த காஸ் தீட்டா காட்டுது. ஒரு தட்டையான பரப்புங்கும் போது நீங்க எங்க எடுத்தாலுமே அது மின்புலத்தோடு உருவாக்கக்கூடிய கோணம் வந்து ஒரே மதிப்பாக தான் இருக்கும். அப்போ இந்த காஸ் தீட்டாவும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆயிடும் இல்லையா? அப்போ இந்த இ காஸ் தீட்டாவை நம்ம இந்த இன்டெகிரேஷன்ல இருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்து என்ன ஆகும்னு பாருங்க. phi e ஈக்குவல் டு இ காஸ் தீட்டா இன்டெகிரல் டிஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். இன்டெகிரல் டிஏங்கிறது என்னது? டிஏங்கிறது ஒரு சிறிய பரப்பு கூறு. அதை இந்த பரப்பு முழுக்க நம்ம அந்த பரப்பினுடைய லிமிட்ஸை கொடுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த மொத்த பரப்பு கிடைக்கும் இல்லையா? மொத்த பரப்பளவு கிடைக்கும். அப்போ மொத்த பரப்பளவுக்கு நான் ஏங்கிற பேரை பயன்படுத்துறேன். அப்போ இந்த இன்டெகிரல் டிஏனுடைய மதிப்பு வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இ ஏ காஸ் தீட்டாவாக வரும் இல்லையா? இப்போ இதுதான் நம்ம வந்து ஒரு தட்டையான பரப்புக்கு நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா? தட்டையான பரப்பு சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் போது மின் பாயத்துக்கான ஒரு ஃபார்முலா நம்ம என்ன டிரைவ் பண்ணோம்? phi ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா தான் நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எல்லா கேஸுக்குமே பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஒரு ஓப்பன் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா, ஒரு மூடிய பரப்பாக இல்லாமல் ஒரு திறந்த பரப்பாக இருந்தது அப்படின்னா அதற்கு பொதுவாகவே இந்த ஃபார்முலாவை இந்த phi ஈக்குவல் டு இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு திறந்த பரப்பு, ஒரு ஓப்பன் சர்ஃபேஸின் வழியாக செல்லக்கூடிய மின் பாயத்தினுடைய மதிப்பிற்கான ஃபார்முலாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு என்ன மதிப்பு வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு மூடிய பரப்பின் வழியாக கடந்து செல்லக்கூடிய மின் பாயத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு சீரற்ற மின்புலத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இந்த சீரற்ற மின்புலத்துல ஒரு மூடிய பரப்பு, அதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலர் ஷேப்ல இல்லை அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு ஆர்பிட்ரரி ஷேப், அதாவது ஒரு முறையான வடிவமற்ற ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இங்கே காட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த பொருளை கடந்து செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை நம்ம வந்து கணக்கிடணும். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு திறந்த பரப்பை பார்த்தோம், இப்ப நம்ம வந்து ஒரு மூடிய பரப்பை பார்க்கிறோம். இது ரெண்டுலயும் வந்து மின்புல கோடுகள் வந்து தாண்டி செல்லும் போது நம்ம என்ன வித்தியாசத்தை பார்க்கிறோம்? ஒரு திறந்த பரப்பு, ஒரு ஓப்பன் சர்ஃபேஸாக இருக்கும்போது மின்புல கோடுகள் வந்து அதை ஒரு டைரக்ஷன்ல மட்டுமே தாண்டி செல்லுது இல்லையா, வெளியே ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல வருது, அந்த மின்புல அந்த பரப்பை ஊடுருவி இன்னொரு பக்கம் வெளியே போகுது. ஆனா அதே இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை நீங்க பார்க்கும்போது, இப்போ இங்க பாருங்க, இந்த முதலாவது இந்த மின்புல கோடு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மின்புல கோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பரப்புக்குள்ள நுழையுது. பரப்புக்குள்ள நுழைஞ்சு அந்த பரப்புக்குள்ளே இருந்து மீண்டும் இந்த பரப்பின் வழியாக இந்த புள்ளியில வந்து வெளியில போகுது. அப்போ பரப்புல ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் வழியாக உள்ளே சென்று இன்னொரு புள்ளியின் வழியாக வெளியே செல்கிறது. அப்போ ஒரு மின்புல கோடு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மின்புல கோடு வந்து ஒரு மூடிய பரப்பை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில அதற்கு உள்ளே செல்கிறது, இன்னொரு புள்ளியில அதிலிருந்து வெளியே வருகிறது. இதுதான் வந்து ஒரு திறந்த பரப்புக்கு நம்ம பார்த்ததற்கும் ஒரு மூடிய பரப்புல பார்க்கறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதனால வந்து என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து 3 பரப்பு கூறுகள் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நான் 3 பரப்பு கூறுகள் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பரப்பு கூறுக்கும் நான் வந்து அதனுடைய ஏரியா வெக்டர் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில ஏரியா வெக்டர் டிஏ வெக்டர்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு பரப்பு கூறுக்கும் டிஏ வெக்டர்னு அதனுடைய ஏரியா வெக்டர் வந்து டிஏ வெக்டர்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இப்ப இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம வந்து மின்புல வெக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரையலாம். இப்ப மின்புல வெக்டர் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புள்ளியில இந்த மின்புல கோடுக்கு ஒரு தொடுவரை கோடு, ஒரு டேஞ்சென்ட் வந்து வரைவோம். அந்த டேஞ்சென்டினுடைய டைரக்ஷன் தான் இந்த மின்புல கோடினுடைய டைரக்ஷன். நம்ம மேக்னிடியூட் பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்ம திசையை பத்தி தான் முதல்ல வந்து பார்க்க போறோம். சரி, இப்ப பாருங்க, இந்த 3 புள்ளிகள்லையும் நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு டேஞ்சென்ட் போட்டு நான் வரைஞ்சிருக்கேன். சரி, இப்ப நம்ம இந்த முதல் புள்ளி, இந்த புள்ளி எடுத்துக்கலாம். இப்ப இந்த புள்ளியில பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கும் இந்த டிஏ வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கோணத்தை கவனிங்க. இந்த கோணம் எப்படி இருக்கு? இந்த கோணம் வந்து தீட்டா வந்து 90 டிகிரியை காட்டிலும் அதிகமாக இருக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வெக்டர் வந்து அந்த பரப்பிற்கு செங்குத்தாக வெளிநோக்கி திசையில இருக்கு, மின்புல வெக்டர் வந்து உள்நோக்கி போகுது. இப்போ ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணம் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரிஸாக இருக்கு, 90 டிகிரியை காட்டிலும் அதிகமாக இருக்கு. அதே நேரம் இங்கே பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நுழையக்கூடிய இடம் இல்லையா? இங்கே இந்த புள்ளியில வந்து இந்த மின்புல கோடு வந்து இந்த பரப்பிற்குள், இந்த மூடிய பரப்பிற்குள் நுழைகிறது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு வெக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏரியா வெக்டர் வந்து வெளிநோக்கி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எப்பவுமே ஒரு மூடிய பரப்புக்கு வந்து ஏரியா வெக்டர் வந்து உள்ளிருந்து வெளிநோக்கி டைரக்ஷன்ல மட்டும்தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இங்கே வந்து இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த ஆங்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரிஸாக இருக்கு. அடுத்து 3வது கேஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்புல கோடு வந்து இந்த பரப்பை தாண்டி வெளியே செல்கிறது. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரப்பு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சிறிய பரப்பினுடைய ஏரியா வெக்டர் வந்து அந்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில வெளிநோக்கி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரும் வந்து அதுவும் வெளிநோக்கி டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஏன்னா மின்புல கோடு வந்து உள்ளிருந்து வெளியே செல்கிறது இல்லையா, அதுவும் வெளிநோக்கி டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த ஆங்கிள் தீட்டா வந்து லெஸ் தேன் 90 டிகிரிஸாக இருக்கு. இப்போ இந்த 3 கேஸ்ல நம்ம மின்பாயம் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மின்பாயத்துக்கான பொதுவான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், φ = இப்ப நம்ம தனித்தனியாக 3 பரப்புகள் எடுத்திருக்கனால நம்ம வந்து அந்த பரப்பிற்குள்ளே இருக்கக்கூடிய மின்புலத்தை நம்ம சீரான மின்புலம்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா E வெக்டர் டாட் DA வெக்டர்ங்கிற ஃபார்முலா நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரி, அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வருது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல அதுக்கு வந்து φ1 அப்படிங்கிற பேர் கொடுக்குறேன். φ1 = இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா E DA cos தீட்டா. இங்க வந்து தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 90 டிகிரிஸை விட அதிகமா இருக்கு. காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 90 டிகிரிஸை தாண்டும் போது, தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 90 டிகிரிஸ் விட அதிகமாகவும் 180 டிகிரிஸை விட குறைவாகவும் இருக்கும்போது காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு வந்து எப்படி இருக்கும், காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த ஃபைனுடைய மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக மாறும். இப்போ இது 2 கேஸ்லையுமே இந்த முதலாவது இது முதல் இதுன்னு எடுத்துக்கிறேன், இதை 2வது இதுன்னு எடுத்துக்கிறேன்.
இந்த முதல் 2 பரப்புகள் 2 சிறிய பரப்புகள் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த 2 சிறிய பரப்புகளுக்குமே நமக்கு வரக்கூடிய மின் பாயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அதே இது இந்த பரப்பு நம்ம 3வது பரப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ இந்த 3வது பரப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபையினுடைய மதிப்பு நமக்கு எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தீட்டாவினுடைய மதிப்பு எப்படி இருக்கு, 90 டிகிரி காட்டிலும் குறைவாக இருக்கு. தீட்டாவினுடைய மதிப்பு 0லிருந்து 90 டிகிரி வரைக்கும். காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு எப்படி இருக்கும், காஸ் 0 உங்களுக்கு 1ன்னு தெரியும், காஸ் 90 வந்து 0ன்னு தெரியும். எந்த ஆங்கிள் நீங்க எடுத்தாலுமே வேல்யூ வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ தீட்டா வந்து லெஸ் தேன் 90 டிகிரிஸாக இருந்தது அப்படின்னா ஃபையினுடைய மதிப்பு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது, எப்போல்லாம் வந்து மின்புல கோடு வந்து ஒரு மூடிய பரப்பிற்கு உள்ளே நுழைகிறதோ அப்போல்லாம் வந்து ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் பாயம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எதிர்குறி மதிப்பை கொண்டதாக இருக்கும், ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். எப்போல்லாம் வந்து ஒரு மின்புல கோடு வந்து மூடிய பரப்பிற்கு உள்ளே இருந்து அந்த பரப்பை தாண்டி வெளியே வருகிறதோ அப்போல்லாம் வந்து இந்த ஃப்ளக்ஸினுடைய மதிப்பு மின்பாயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம திறந்த சர்ஃபேஸ் ஓப்பன் சர்ஃபேஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவான மதிப்பு தான் வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடிய பரப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பரப்பினுடைய இந்த ஃப்ளக்ஸினுடைய மதிப்பு மின் பாயம் வந்து நெகட்டிவாகவும் வரலாம், பாசிட்டிவாகவும் வரலாம், சில கேசஸில் வந்து 0வாகவும் வரலாம். ஒரு பரப்பின் வழியாக அந்த மின்புல கோடுகள் வந்து தொட்டு கொண்டு போகிறது, ஊடுருவி போகலை அப்படின்னா அந்த கேஸில் வந்து 0வாக வரும் இல்லையா. சரி, இப்போ நான் வந்து இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இதுவும் வந்து ஒரு சீரற்ற மின்புலம், அந்த சீரற்ற மின்புலத்தினுடைய மின்புல கோடுகள் வந்து இந்த பரப்பை தாண்டி செல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் வந்து சிறு சிறு பரப்பு கூறுகளாக பிரிப்போம். என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுவோம், நம்ம வந்து இதுக்கு கால்குலஸை பயன்படுத்துவோம், இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு சீரற்ற நம்ம ஏற்கனவே ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஒரு சீரற்ற மின்புலத்தில் ஒரு பரப்பு ஒரு திறந்த பரப்பு வைக்கப்படும் போது ஃபை ஈக்குவல் டு இன்டகரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த கேஸில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே தான் இன்டகரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். ஆனால் நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இந்த பரப்பு முழுக்க இந்த சர்ஃபேஸ் முழுக்க நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு இன்டகிரலுக்கு நம்ம வழக்கமாக வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளை வந்து பயன்படுத்துவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பரப்பு முழுக்க நம்ம இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். இந்த ஒரு திறந்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம வந்து பரப்பு முழுக்க தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்றோம். அதே மாதிரி இங்கே ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டகிரேட் பண்றதும் வந்து ஒரு அந்த பரப்பு முழுக்க தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்றோம். ஆனா இது ஒரு மூடிய பரப்பு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக நம்ம இங்கே ஸ்பெஷல் சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சிம்பிளை நம்ம வந்து போடுறோம். இந்த சர்க்கிள் சிம்பிள் வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த இன்டகிரேஷன் வந்து ஒரு மூடிய பரப்பிற்கு, அதாவது ஒரு வால்யூமை என்க்ளோஸ் பண்ண ஒரு பரப்பிற்கு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த சர்க்கிள் சிம்பிள் வந்து காட்டுது. அப்போ இதுதான் வந்து சரி. ஃபை இ வந்து க்ளோஸ்ட் இன்டெக்ரல், இது வந்து க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அல்லது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம வந்து ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இனி நம்ம வந்து இதை எப்படி வந்து அந்த மூடிய பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டத்தோடு நம்ம வந்து தொடர்பு படுத்துறது அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து காஸ் விதி. காஸ் லாவை டிரைவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ், ஒரு புள்ளி மின்துகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இங்க வந்து ஒரு பிளஸ் கியூங்கிற ஒரு புள்ளி மின்துகளை பாக்குறீங்க. இப்போ இந்த புள்ளி மின்துகளை சுற்றி ஒரு கோளக வடிவமான ஒரு பரப்பை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த புள்ளி மின்துகளிலிருந்து ஆர் தொலைவில் ஒரு கோளக வடிவமான ஒரு சர்ஃபேஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம காசியன் சர்ஃபேஸ், காஸ்லால நம்ம இதை பயன்படுத்துறதுனால இந்த காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ்ல நான் வந்து இந்த பரப்பை தாண்டி செல்லக்கூடிய மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கையை நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். அதாவது இதனுடைய மின் பாயத்தை நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். இப்போ மின் பாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஃபை ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நான் ஒரு சிறிய ஒரு பரப்பு கூறு நான் எடுத்துக்கிறேன். நீங்க இங்க பார்க்கக்கூடியதான் இந்த சிறிய பரப்பு கூறு. இந்த பரப்பு கூறினுடைய ஏரியா வெக்டர் வந்து இங்க டிஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பரப்பு கூறில் இருக்கக்கூடிய மின்புல வெக்டர் அது வந்து இங்க இ வெக்டர் மார்க் பண்ணப்பட்டிருக்கத பாருங்க. இப்ப நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இ வெக்டருக்கும் டிஏ வெக்டர் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று இணையான டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 0வாக இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. இதற்கு காரணம் என்ன, ஏன்னா இது நம்ம கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் வந்து எப்படிப்பட்ட சர்ஃபேஸ், இது வந்து ஒரு ஸ்பியர், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இல்லையா. அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு புள்ளி மின்துகளை சுற்றி இருக்கக்கூடிய மின்புல கோடுகள் வந்து எப்படி இருக்கும்,
எப்பவுமே வந்து அதோடைய ஆரத்தின் வழியே வெளிநோக்கி இருக்கும். அப்போ மின்புலத்தினுடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆரத்தின் வழியே வெளிநோக்கிய டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜுங்கிறனால. அதே நேரம் ஏரியா வெக்டர் பார்த்தீங்க எந்த ஒரு புள்ளியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரப்பிற்கு செங்குத்தான ஒரு திசை அப்படின்னு சொல்லும் போது அந்த திசை எதுவாக இருக்கும், அதுவும் வந்து ஆரத்தின் வழியே இருக்கக்கூடிய டைரக்ஷனாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ இ வெக்டரும் டிஏ வெக்டரும் ரெண்டும் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணம் வந்து 0வாக இருக்கும். ரெண்டும் வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்போ இந்த பரப்பை தாண்டி இருக்கக்கூடிய தாண்டி வரக்கூடிய மின்பாயத்தை நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து phi ங்கிற பேர் கொடுக்கலாம். phi ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். சரி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெகிரல் இ வெக்டரினுடைய எண் மதிப்பு இ, டிஏ வெக்டருடைய எண் மதிப்பு டிஏ, ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணம் காஸ் தீட்டா. சரி, அப்போ இதில் காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இ வெக்டரும் டிஏ வெக்டரும் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்போ தீட்டாவினுடைய மதிப்பு 0 அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, phi இ வந்து ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெகிரல் இ டிஏ அப்படின்னு சொல்லி மாறிடும் இல்லையா. ஏன்னா காஸ் தீட்டா வந்து என்ன ஆகும், காஸ் 0வாக மாறிடும். காஸ் 0 வந்து 1 இல்லையா. இப்போ க்ளோஸ்ட் இன்டெகிரல் இ டிஏ. சரி, இப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பரப்பு வந்து ஒரு ஸ்பியர். ஒரு ஸ்பியர் வந்து ஸ்பியர்ல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி மின்துகளில் இருந்து ஒரே தொலைவில் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரே தொலைவில் இருக்கு அப்படின்னா அந்த 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 கோளக வடிவமான இந்த பரப்புல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகள்லையும் மின் புலத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும், ஒரே மதிப்பாக தான் இருக்க முடியும் இல்லையா. அந்த மதிப்பு என்னவாக இருக்கும், நம்ம ஏற்கனவே வந்து ஒரு புள்ளி மின்துகளிலிருந்து ஒரு 6ங்கிற தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்திருக்கோம், E ஈக்குவல் டு கே Q டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா. ஆறுங்கிறது தான் அந்த புள்ளி மின்துகளுக்கும் நம்ம எந்த புள்ளியில வந்து இந்த மின்புலத்தை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த புள்ளிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு ஸ்பியருங்கிறதுனால அதுல எல்லா புள்ளிகளுமே வந்து இந்த Qல இருந்து இந்த ஆறுங்கிற தொலைவுல தான் இருக்கும். அப்படின்னா எல்லா புள்ளிகள் இருக்கக்கூடிய மின்புலத்தினுடைய எண் மதிப்பு சமமாக இருக்கும், டைரக்ஷன் சமமாக இருக்காது. ஏன்னா டைரக்ஷன் வந்து ஒவ்வொரு புள்ளியிலையும் ஆரத்தின் வழியே வெளிநோக்கி இருக்கும். இப்போ டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா எண் மதிப்பு வந்து சமமாக இருக்கும். அப்போ இந்த இன்டெகிரல் க்ளோஸ்ட் இன்டெகிரல் இடிஏல இந்த ஈவினுடைய மதிப்பு வந்து நம்ம ஒரு மாறிலின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா அந்த எண் மதிப்பு வந்து மாறல இல்லை. இந்த ஸ்பியர் இந்த கோளக பரப்பு முழுக்க ஈனுடைய மதிப்பு வந்து சமமான மதிப்பாக இருக்கு, ஒரே மதிப்பாக இருக்கு, மாறிலியாக இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம், இந்த ஈயை வந்து நம்ம இந்த இன்டெகிரேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாமா. இப்ப இ க்ளோஸ்ட் இன்டெகிரல் டிஏ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா. சரி, அப்ப இ க்ளோஸ்ட் இன்டெகிரல் டிஏ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், க்ளோஸ்ட் இன்டெகிரல் டிஏங்கிறதுக்கு என்ன அர்த்தம். க்ளோஸ்ட் இன்டெகிரல் டிஏ அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பரப்பு முழுக்க நம்ம வந்து இன்டெகிரேட் பண்றோம். எல்லா சிறு சிறு பரப்பு கூறுகளையும் எல்லாத்தையும் சேர்க்கும் போது வரக்கூடிய மொத்த பரப்பு தான் வந்து இன்டெகிரல் டிஏ இல்லையா. நமக்கு இந்த நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஸ்பியரினுடைய எல்லா பரப்பு கூறுகளையும் சேர்க்கும் போது, அதில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பு கூறுகளையும் சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, அந்த ஸ்பியரினுடைய மொத்த பரப்பளவு நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஒரு ஸ்பியரினுடைய மொத்த பரப்பளவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, 4πr² தானே அது. அப்போ இந்த இன்டெகிரல் டிஏக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், இ இன்டூ இது நம்ம ஸ்பியராக ஒரு கோளக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பரப்பு எடுத்துக்கொண்டிருக்க காரணத்தினால 4πr² அப்படின்னு நம்ம போடலாமா. ஆறுங்கிறது அந்த கோளக அந்த ஸ்பியரினுடைய ரேடியஸ் இல்லையா, ஆரம். சரி, அப்ப இதுல நமக்கு என்ன கிடைக்குது, phi ஈனுடைய மதிப்பு, அதாவது இந்த பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4πr² இன்டூ இ அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. இப்போ இதுல ஈனுடைய மதிப்பு என்ன, ஈனுடைய மதிப்பு KQ/r² நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா. அதை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 4πr² இன்டூ KQ டிவைடட் பை R² கிடைக்குது இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா R² கேன்சல் ஆயிடுது. அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது என்னது, phi e ஈக்குவல் டு 4πKQன்னு வருது. கேங்கிறது என்னது, கேங்கிறது 1/4πε0 இல்லையா. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4πQ டிவைடட் பை கேக்கு பதிலாக 1/4πε0 சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ என்ன அது 4π கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் டு Q டிவைடட் பை ε0 வருது. இந்த Qங்கிறது என்னது, இந்த Qங்கிறது இந்த பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மின்னூட்டம் இல்லையா. இந்த பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டம் தானே Q. அப்ப இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா Q வந்து Q என்க்ளோஸ்ட் அல்லது உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டம்னால Q உள் டிவைடட் பை ε0 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ நமக்கு என்ன வருதுங்கிறத பாருங்க, phi ஈனுடைய மதிப்பு, அதாவது இந்த பரப்பை தாண்டி வெளியே வரக்கூடிய மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை வந்து எதற்கு சமமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் Q டிவைடட் பை
அந்த ஊடகம் எப்சிலான் நாட், ஊடகத்தினுடைய விடுதிறன். இது ரெண்டையும் Q டிவைடட் பை எப்சிலான் நாட் பண்ணும்போது என்ன மதிப்பு வருதோ அது வந்து இந்த பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கையை கொடுக்குது. சரி, இந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்கும்போது இந்த ஃபார்முலால இருந்து நமக்கு என்ன புரியுது? நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த பரப்பினுடைய ஷேப் இங்கே இம்பார்ட்டண்ட்டா? இந்த ஃபார்முலாவில் எங்கேயாவது பரப்பினுடைய ஷேப் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதா? வரல இல்லையா? வெறுமனே ஒரு பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கை, அந்த பரப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரப்பினால் சூழப்பட்ட அந்த மின்னூட்டம், நிகர மின்னூட்டம் டிவைடட் பை எப்சிலான் நாட்டுக்கு சமம் அப்படிங்கிறதா நமக்கு வந்து வருது. அப்போ இந்த நம்ம ஒரு சீரான ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கோம், ஒரு கோளக வடிவமான ஒரு பரப்பு எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த கோளக வடிவமான பரப்பு இல்லாம எந்த ரேண்டம் ஷேப்ல, எந்த ஒரு ஆர்பிட்ரரி ஷேப்ல ஒரு பரப்பு இருந்தாலும் அதற்கு உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட மின்னூட்டம் இருந்தது அப்படின்னா அந்த மின்னூட்டம் டிவைடட் பை எப்சிலான் நாட் வந்து அந்த பரப்பின் வெளியே, பரப்பை கடந்து வெளியே வரக்கூடிய மின்பாயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா? பாருங்க, இப்போ நம்ம காஸ்லா, காஸ்லா என்னங்கிறத பார்த்துட்டோம். அப்போ காஸ்லா என்ன சொல்லுது? ஒரு பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கை, அதான் வந்து φe, அதை மின்பாயம் நம்ம சொல்றோம். φ அது வந்து மின்பாயம்னால φeங்கிற பேர் கொடுக்குறோம். இது வந்து எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E டாட் dA. இந்த dAங்கிறது நம்ம அந்த மூடிய பரப்புல எடுத்திருக்க சிறிய பரப்புக்கூறு. ஈங்கிறது அந்த பரப்புக்கூறில் இருக்கக்கூடிய மின்புலம். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E டாட் dA அது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Q பை எப்சிலான் நாட். Qங்கிறது அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்னூட்டம். இது Qங்கிறது இங்கே Q என்க்ளோஸ்ட், அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மின்னோட்டம். இந்த கேஸில் வந்து அதனுடைய மதிப்பு வந்து ஸ்மால் q. இந்த Q என்க்ளோஸ்ட் வந்து இந்த கேஸ் நம்ம எடுத்திருக்க கேஸில் வந்து என்னவா இருக்குன்னா ஸ்மால் q-ஆக இருக்கு. அப்போ ஸ்மால் q டிவைடட் பை எப்சிலான் நாட்டுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம அதை இந்த மின்னூட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய, அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பரப்பினுடைய ஷேப் வந்து முக்கியமே இல்லை. அந்த பரப்பினுடைய ஷேப் என்னவாக இருந்தாலும் அந்த பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கை வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரப்பினால் சூழப்பட்ட அந்த சார்ஜை மட்டுமே பொறுத்தது அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. இப்போ பாருங்க, இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 பரப்புகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. நடுவுல வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கு. அது வெளியில பாத்தீங்கன்னா A1ங்கிற ஒரு கோளக வடிவமான ஒரு பரப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. A2 A3ங்கிறது 2 ஆர்பிட்ரரி ஷேப்ஸ், ஒரு முறையான வடிவமற்ற ஒரு ஷேப் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து இது ஒரு பிளஸ் Q அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 பரப்புகளின் வழியாக வெளியே வரக்கூடிய மின்பாயம், இந்த 3 பரப்புகளையும் கடந்து வரக்கூடிய மின்பாயம் அல்லது இந்த 3 பரப்புகளையும் தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கை வந்து சமமான ஒரு மதிப்பாகவே இருக்கும். அது எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க மின்னூட்டம் Q அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த Q பை எப்சிலான் நாட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த பரப்பினுடைய ஷேப் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த பரப்பை தாண்டி வரக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸை மட்டுமே, நிகர மின்னூட்டத்தை மட்டுமே பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வந்து புரியுது. சரி, நம்ம காஸ்லா புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வந்து ஏன் வந்து இது கூலும் லாவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது எப்படி வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிற மெத்தடை வந்து எளிதாக்குது அப்படிங்கிறது இந்த கேள்வியை நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலை. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பல்வேறு சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸுக்கு இந்த காஸ்லாவை பயன்படுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கூலும் விதியை பயன்படுத்தி நம்ம பண்ணதுக்கும் இந்த காஸ்லாவை பயன்படுத்தி பண்ணும்போதும் நமக்கு இந்த 2 அப்ரோச்லையும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது, எது வந்து எளிதாக இருக்குது, அதனால ஏன் வந்து காஸ்லா வந்து ஒரு ப்ரிஃபரபிள் அப்ரோச்சாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியும். இந்த வீடியோல பார்த்த எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.